எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னுடைய கெரியர் டிசைட் பண்ணுறதுல நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு. அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்து நெனைக்கிறேன். இதுக்கும் மாஸ்டர்பேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னால வந்து என் லைஃப்ல நான் எடுத்த தவறான முடிவுகள்ல எந்த தவறான முடிவையுமே மாஸ்டர்பேஷன்லேருந்து பிரிச்சு பார்க்கவே முடியல. மாஸ்டர்பேஷன்னால தான் நான் தவறான முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறத கூட நான் வந்து நம்புறேன்னா, நீங்க பார்த்துக்கோங்க நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு வேலையில இருக்கேன். நான் அது எந்த வேலைன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்பல. மேபி ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நான் சொல்றேன். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கெரியர்ல ஒரு தவறு செஞ்சேன். இந்த தவற வந்து நான் செஞ்சதுனால, இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் என்னுடைய கெரியர் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா, ஒரு வயசுல நம்ம வந்து எடுக்கிற டெசிஷன், அதாவது கரெக்டான வயசுல கரெக்டான டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து அ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும், நிம்மதியாகவும், ஹேப்பியாகவும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சொல்றத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஃபினான்ஷியலா எதையுமே இப்ப நான் மென்ஷன் பண்ணல. நெறையா பணம் சம்பாரிக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்மளுடைய கெரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 2 சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கணும். நம்பர் 3 நமக்கு ஏத்ததா இருக்கணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்குங்க. இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுல பிடிக்கிறது, உங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு சாப்பாட்டுல என்ன பிடிக்குதோ, அது எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2மே ஆரோக்கியமான உணவா தான் இருக்கும். இல்லையா? அப்படி இருக்கும்போது, ஆரோக்கியமான உணவா இருந்தா கூட நம்மளுடைய டேஸ்ட் ரசனைங்கிறது மாறுது. அதனால உங்களுடைய நேச்சருக்கு என்ன வேலை உங்களுக்கு ஏத்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படி சொல்ல வரும்போது, இன்று பல பேருன்னு நான் சொன்னா அது தப்பாகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஏறத்தாழ என்கிட்ட வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது. நண்பர்களே, நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். யாராவது உங்கள்ட்ட வந்து இந்த மாரி வந்து உங்கள வந்து ஒரு தப்பா கைட் பண்றாங்க. தப்பா கைடுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு டிஸ்கரேஜிங்கா உங்கள்ட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து காது குடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வயசாயிடுச்சுங்க. 30 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு கெரியர்ல நான் பண்ண தவற சரி பண்றதுக்கு நான் படுற பாடு இருக்கு. எனக்கு தான் தெரியும். அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டா? அப்படி என்னப்பா? இப்படி என்னப்பான்னா, நான் சொல்றேன். என்னுடைய கதைய நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிர்றேன். நம்முடைய கெரியர சூஸ் பண்ணும்போது நமக்கு ஏத்ததா செலக்ட் பண்ணணும். இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, மிலிட்டரிக்கு யாரும் பெருசா நம்ம மக்கள் யாருமே பெருசா என்ன பண்ண மாட்டாங்க, போக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தவங்கன்னு கிடையாது. ஆனா, மிலிட்டரி எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு வேலை. எவ்வளோ பெரிய உன்னதமான வேலைங்க. அதாவது நம்மள பாதுகாக்கிறதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. உயிர விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. இன்னைக்கு நம்மலாம் வந்து வேர்வை சிந்துறோம் வேலை செய்ய. நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்களேன். அது என்ன வேலையா வேணா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு மருத்துவரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், அ சிவில் இன்ஜினியரா இருக்கலாம். அ என்ன வேலை வேணா இருக்கு. பிசினஸ் பண்ணலாம். நெறைய வேலை இருக்கு இந்த உலகத்துல. என்ன வேலையா இருந்தாலும், ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர் என்ன வேலை வேணா இருக்கலாம். ஆனா, நீங்க எவ்வளவு கடுமையா நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும், மிலிட்டரி வேலை எப்பேர்ப்பட்ட வேலை. அப்போ ஒரு வேலைய விட இன்னொரு வேலை பெருசு, சின்னதுங்கிறதுக்குள்ளேயே நான் போலங்க. ஆனா உயிர விடுற வேலைங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து அவங்க உயிர விடுறாங்க. எவ்வளோ பேர் அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் காயமாகுது. இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வேலை மிலிட்டரி வேலை. அந்த வேலைக்கு இன்னைக்கு நம்மள்ல எத்தன பேர் போறோம்? ஏன் போறதில்ல? பயம். நம்ம உயிர் போனா நம்ம உயிர் போயிருங்கிற பயம். ஆனா, அங்க நமக்கா உயிர விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லையா? அப்படித்தானே நம்ம சொல்லணும். இங்க நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு, அங்க உயிர விட்டுட்டு இருக்காங்க. அங்க உயிர பணயம் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்மள. இங்க நம்ம உயிரோட இருக்கோம்னா, அதுக்கு காரணம் யாரு? அவங்க இருக்கிறதுனால தான். இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இத நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, மிலிட்டரி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேலை. ஆனா, நீங்க மிலிட்டரிக்கு இப்ப எத்தன பேர் போயிருக்காங்க? நீங்க பாருங்க உங்க ஏரியால, உங்க ஊர்ல, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க. எ அதுதான் நான் சொல்ல வரேன். எத்தன பேர் டாக்டரா போயிருக்காங்க? இன்ஜினியரா போயிருக்காங்க? ஓகேவா? ஏன்னா, உங்களுக்கு நான் இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியும். அது கஷ்டமான வேலை. அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சூப்பரான ஒரு அ என்ன சொல்றது? அதாவது நம்ம வந்து கால்ல விழுந்து கும்பிட வேண்டிய ஒரு வேலைங்க. அப்படிதான் நான் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். கால்ல விழுந்து நம்ம அவங்கள கும்பிட வேண்டிய ஒரு வேலை.
அப்படிப்பட்ட ஒரு வேலை, ஆனால் கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலை உங்களுக்கு ஒத்து வரலங்கிறத நீங்கள் முன்னாடியே புரிஞ்சு வச்சுருக்கீங்க உங்களை பற்றி. ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே இப்படி இருந்துட்டால் நம்மலாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருந்திருப்போமா? ஸோ அதுக்கு தான் அங்கே மிலிட்ரி பீப்புளுக்குன்னு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும், அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்றதுன்னு இது வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. நமக்கு இந்த வேலை வந்து நம்மளால் முடியாதுப்பா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மைன்யூட்டான மைக்ரோ ஸ்கேலில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு 10 குணாதிசயங்கள் எழுதிருங்க. ஓகேவா? எனக்கு வந்து இப்படிலாம், எனக்கு வந்து காலையில் 10 மணிக்கு இருக்கணும், அதே மாதிரி சாயந்தரம் என்னை டைமுக்கு விட்டுறணும், என்னை வந்து நைட்டு போகலாம் வேலை வாங்கக்கூடாது, இது மாதிரி இருக்கும் இல்லையா? எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ காலையில் 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு நான் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எழுதுங்க. என்ன இப்போ 10 to 5 வேலை பார்த்தா ஒரு சேல்ரி, கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வேலை பார்த்தீங்கன்னா அது வேறு சேல்ரி. பட் நான் உங்களுக்கு இப்போவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து மென்டல் பீஸ், ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை வந்து நீங்கள் முன்னாடி நிறுத்தி வைங்க அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. பணம்னு நீங்கள் வந்து பணத்தை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு குடும்பத்துக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய பீஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதை வந்து ப்ரியாரிட்டியில் வைங்க. அது மீறி வந்து உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கடன் இருக்கும். இப்போ அவங்க இந்த கடன் வந்து எப்படி வெளியே வருவாங்க? ஆல்ரெடி அவங்க சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கடுமையாக உழைப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுடைய லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் சொல்ல வர விஷயம், இந்த வீடியோட தீம் என்னென்னா இதுதான். தயவு செஞ்சு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு கெரியருக்குள்ளே போகாதீங்க. 100%, 100% நீங்கள் செய்கிற வேலையோட ப்ளஸ்ஸு, மைனஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் வரக்கூடிய எதிர்காலம், ஃப்யூச்சர் எல்லாத்தையும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு பக்காவாக நீங்கள் வந்து போங்க. இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதுக்கு இது நான் வந்து ரொம்ப வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து வேலை கிடச்சா போதுன்னெல்லாம் ஓடுறோம், அது வந்து தவறுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து தவறு, என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இது. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு 12,000 ரூபாய் சம்பளத்தில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அது வந்து இன்றைக்கி ஒரு சம்பளமே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த தொழிலில் வந்து அந்த அனுபவத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நாளைக்கு ஃபினான்ஷியலாக பல மடங்கு பெட்டரான ஒரு ஆளாக நீங்கள் வந்து ஆகலாம். அதே நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ் சேலரிக்கு நீங்கள் போகிறீங்க, ஆனால் எதிர்காலமே இல்லாத ஒரு வேலையாக அது வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் எதிர்காலம்னா எகைன் நான் எந்த வேலையும் குறைச்சி அதிகமாக இடப்போடல, உங்களுக்கு அதில் பெருசாக எதிர்காலம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது 50,000 நீங்கள் லைஃப் ஃபுல்லாக வாங்கினா கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இதை வந்து நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னை பற்றியும் நான் சொல்லி தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு வேலையில் இப்போ வந்து இருக்கேன். இந்த வேலையில் வந்து நான் வந்து ஏன் இருக்கேன், எதுக்கு இருக்கேங்கிறதுக்குள்ளெலாம் நம்ம போக வேணாம். பட் இந்த வேலை வந்து ஒரு நல்ல சம்பளத்தை எல்லாருக்குமே தருது. எல்லாருக்குமே ஒரு டீசெண்டான ஒரு சம்பளத்தை தான் தருது. ரொம்ப வந்து புவர் ஃபேமிலியாலாம் நம்மளை வந்து வச்சுருக்கல, ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி தான் நமக்கு வந்து தருது. ஆனால் நான் என்ன இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னா, இது நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணக்கூடிய டைமு, இது நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் நிறைய லெவல் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் நான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஏற்ற வேலை என்னங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு 10லேருந்து 5 வரைக்கும் ஏதோ எனக்கு 10லேருந்து 5 வரைக்கும் தான் பிடிக்கும், எனக்கு அந்த வேலை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு சம்பளம் கம்மியாக தருவாங்களே, நான் அதை வச்சு எனக்கு காலத்தை ஓட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்ல வரல. பட் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் பிடிக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுயமாக பண்ணணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் வந்து கரெக்டு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து யார்கிட்டையும் போய் என்னை வந்து இப்படி வா அப்படி வா, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், சுயமாக பண்ணோம்னா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு. எகைன் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்காதீங்க பிஸ்னஸ் பண்ணி எத்தனை பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. நான் எந்த வேலையும் கம்மியாக அதிகமாக இடம் போட இங்கே வரலை. பிஸ்னஸாக சேலரிடா அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற வேலையை நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நேச்சர் இந்த சென்ஸ் நான் பேஷன், அதுதான் நான் சொல்ல வரேன். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோங்கிறதுக்காக, அடுத்தடுத்த வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோ நான் பேசுவேங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்ல வரல. ஃப்யூச்சரில் நான் சொல்லுவேன் பேஷன் எவ்வளோ முக்கியம் நம்ம லைஃபுக்கு அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் வந்து பிடிச்சி பண்ணணும்.
உங்களுக்கு எப்போ பிடிக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்போ பிடிச்சி பண்ணணும். பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு பண்ணணும்? நான் கேட்குறது கரெக்டாக? உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இல்லையா? பிடிச்ச விஷயம், லைஃப்பில் வந்து பிடிச்ச விஷயம் அதுதான் நான் நேச்சர்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய நேச்சர்னால் என்ன? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது தான் அவங்களுடைய நேச்சர். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து போங்க. உங்களுடைய பேஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஹார்ட் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். உங்களுடைய மனசு எதுக்காக துடிக்குதுங்கிறத பாருங்கள். உங்களுடைய மனசுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குங்கிறத பாருங்கள். அதை நோக்கி நீங்கள் போங்க. நீங்கள் வந்து ஜாபை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் ஜாபில் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஹேட்டு, வெறுப்பு, பிடிக்காமல் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது முதல்ல நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு வெறுப்பில் இருக்கீங்க, நமக்கு வந்து வெறுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒத்து வராத ஒரு வேலையாக தான் இருக்கும். எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எழுதணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் எழுதி பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து போகணும். இனிமே வந்து சர்வைவலுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஓகே, கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஏதோ ஒரு வேலையை நம்ம வந்து செய்கிறோம், அந்த வேலைக்கு நம்மள்கிட்ட காசு தராங்க, அந்த காசை வச்சு நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்மளே பார்த்துக்குறோம். இதுதான் வந்து அடிப்படை பேசிக்கான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு வேலை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இந்த உலகத்தில் இல்லையா? உழைச்சி தான் ஆகணும். உழைச்சி தான் நம்ம சாப்பிட போகிறோம், அதுதான் முக்கியம். பட் வெறுப்பு இல்லாத ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய நேச்சர் என்னங்கிறத நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய பேஷன் என்ன, உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டு, உங்களுடைய இயல்புலேயே உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி உங்களுடைய கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கெரியர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கெரியர் பேஸ் பண்ணி நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வீடியோலாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து மாஸ்டர்பேஷன் ஸ்டாப் பண்ணுறது பற்றி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து நான் வந்து ஒரு 3rd வீடியோவாக போடுறேன். இது வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். அதை போய் நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து முதல் வீடியோ, நம்மளுடைய கெரியர் பேஸ் பண்ணதில் இது ஃபஸ்ட் வீடியோ. அதனால் வந்து யாரும் வந்து என்ன ஒன்றுமே சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஹார்ட், அதாவது உங்களுடைய ஹார்ட் மீன்ஸ் உங்களுடைய மனசுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், அதை யோசிங்க, அதை பேஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு வேலையை பார்த்து வெறுப்பில் பிடிக்காமல் பார்க்காதீங்க இந்த வேலையை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்த வீடியோஸ் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது தனியாக வந்து கெரியர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, பை. கண்டினியூஸாக கெரியர் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். பை.